தமிழகத்தில் எவ்வளவோ புராதனமான கோயில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்க, அன்னாபிஷேகம் செய்வதற்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினை காஞ்சி சரணர் தெரிவு செய்தது ஏன் என்ற கேள்வி மனதில் எழுகின்றது அல்லவா? அதற்கான விடையை இக்காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். விஜயநகர ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு படிப்படியாக சுல்தான்களின் கை ஓங்கியிருந்த காலகட்டம் அது. ஏராளமான தென்னிந்திய ஆலயங்கள் சூறையாடப்பட்டன. அதிலிருந்து காஞ்சிபுரமும் தப்பவில்லை. இவர்களிடமிருந்து தப்புவிப்பதற்காக ஏராளமான விக்கிரகங்கள் தென் தமிழகத்திற்கு பாதுகாப்பு கருதி கொண்டு செல்லப்பட்டன. 1800க்கு பிறகு காஞ்சி மடத்தின் 61 மற்றும் 62வது பீடாதிபதிகள் தங்களது மடத்து நிர்வாகத்தினை தெற்கே மாற்றிக்கொண்டார்கள். பல இடங்களுக்கு யாத்திரை செய்த நிலையில் இறுதியாக உடையார்பாளையம் ஜமீன்தார் மடத்தாருக்கு பாதுகாப்பு அளித்திட முன்வந்தார். காஞ்சி மடத்தினர் தங்களது பரிவாரங்களுடன் வெகு நாட்கள் உடையார்பாளையத்தில் தங்கியிருந்தனர். ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்த ஏராளமான ஆலயங்களில் கங்கை கொண்ட சோழீஸ்வரமும் ஒன்று. இக்கோயிலில் இருந்து பெறப்பட்ட வருமானத்தை மடத்தாருக்காக செலவழித்தார் ஜமீன்தார். காலங்கள் உருண்டோடின. பல அரசியல் நிர்வாக மாற்றங்களுக்கு பிறகு நிலைமை சீரானது. காஞ்சிபுரத்தில் 68வது பீடாதிபதியாக பட்டமேறினார் நம் மகா பெரியவர். ஒரு சமயம் சென்ற காலத்தில் காஞ்சி மடத்திற்காக உடையார்பாளையம் ஜமீன்தாரால் செலவழிக்கப்பட்ட தங்க வராகன்கள் கணக்குப்பதிவு அடங்கிய செப்பு தகடுகளை கண்டுபிடித்த மகான் அதை வாசித்து பார்த்தார். சோழபுரத்து பிருகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட வருமானத்தில் இருந்தும் ஸ்ரீமடத்துக்காராக திரவிய செலவு செய்யப்பட்டிருக்கின்ற விபரத்தினை அறிந்தார் சுவாமிகள். உடனே அன்றைய தேதி வரை செலவு கணக்கிற்கான வட்டியுடன் ஆகும் தொகையை திருப்பி செலுத்திடுவதற்காக கணக்கிடும்படி உத்தரவிட்டார்கள். கணக்கிட்டு வந்த தொகையோ பல்லாயிரம் கோடி என்பதால் தீர்வு சொல்ல இயலாமல் அங்கிருந்தோர் திகைத்தனர். ஸ்ரீமடமாக இருந்தாலும் சிவன் சொத்தை அனுபவிக்க உரிமை இல்லை என்பதால் இதற்கு பிராயச்சித்தம் செய்வதே முறை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் மகா பெரியவர். பொதுவாகவே அரியலூர் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலானவை வறட்சிக்கு உள்ளானவைகள்தான். ஒரு சமயம் அந்த வறட்சியின் பாதிப்பு ஆலயங்களையும் விட்டு வைக்கவில்லை. வானம் பொய்த்து மழை தடைப்பட்டதால் விவசாயமும் பொய்த்தது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது. வருமானமும் அறவே தடைப்பட்டதால் சுவாமி நிவேதனத்திற்கே திண்டாட்டம் ஏற்பட்டது. மடத்திற்கு பிரசாதம் கொண்டு வந்த கோவில் குருக்கள் ஸ்ரீ வேதவிநாச சிவாச்சாரியார் மூலம் மகான் இதனை அறிந்தார்.